ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. நான் உங்களை 2 கொஸ்டின் கேட்குறேன். மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். அனித் மீரா ஓகேவா? அப்படிங்கிறவங்கள உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் நம்பர் 1 கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, 2026 ஐபிஎல் வின்னர் யார், அது உங்களுக்கு தெரியும்னா நம்பர் 2 கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் கேட்ட 2வது கொஸ்டினுக்கு நான் பாதி கேட்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனித் மீரானா உங்களுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அனித் மீரா யார் தெரியுமா நண்பர்களே? 40 நாடுகள் கலந்து கொண்ட ரேசிங் போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அனித் மீரா வெறும் 11 வயசான இந்த பெண்மணி, இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏசியாவிலேயே மிகச்சிறந்த வீராங்கனைங்கிற பேரையும் இந்தியாவுக்காக தங்கத்தையும் வாங்கி கொடுத்து முதலிடம் பெற்றிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, அந்த பொண்ணு தான் அனித் மீரா. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐபிஎல்லில் கப் எடுக்கிறது மேட்டரில் நண்பர்களே, இந்தியாவுக்காக ஒரு தங்கம் வாங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. வெறும் சின்ன சின்ன நாடுலாம் எவ்வளோ தங்கம், எவ்வளோ மெடல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒலிம்பிக்ஸில். இந்தியாவுக்கு இன்னும் ஏன் ஒரு அதிகப்படியான தங்கமோ மெடல்ஸோ கிடைக்கலங்கிறதுக்கு காரணம் நம்ம ஒவ்வொருத்தரும் தான். தனிநபர் கேமை நம்ம எப்பயுமே பார்க்குறது கிடையாது, அவங்கள ஆர்வப்படுத்துறது கிடையாது. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜேஜே.